அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. இப்போ சமீப காலமாக நம்ம அனைவருக்கும் மத்தியில ஒரு முற்றுப்புள்ளி இல்லாத ஒரு விஷயமாக அவதூறு பரவி வரக்கூடிய இந்த ஒரு விஷயம், பெண்ணை வந்து கார்ல இருந்து புதுக்கோட்டையில இருந்து கடத்தி அவங்கள 3 வருஷமா அவங்கள என்னெல்லாம் சொல்லி மயக்கணுமோ அப்படியெல்லாம் மயக்கி கூட்டி வந்து வச்சிருக்காங்க, வீட்டுல வச்சிருக்காங்க. இது வந்து ஷரியத்துக்கு மாற்றமா இருக்கு இப்படின்ட்டு பலவித நிறைய அவதூறுகளை நம்ம எவ்வளவும் சொல்லி அவங்களுடைய அவதூறு, அவங்களுடைய பொய்த்தனத்துலதான் அவங்க என்ன பண்றாங்க, உறுதியான நிலையில நிக்கிறாங்க. அந்த விஷயத்துக்கு ஒரு முக்கியமான ஒரு செய்தி தான் இப்போ சொல்ல போறது. புதுக்கோட்டையில இருந்து கடத்தி அந்த பெண்களை மயத்தி எப்படி மயக்கினாங்கன்னா, ஆன்லைன் கிளாஸ் மூலியமா ஆன்லைன்ல பல பெண்களுக்கு வந்து பாடம் நடத்துறதுங்கிற பேர்ல பல பெண்களை மயக்கி இன்னைக்கு வந்து ஒரு பிள்ளைய வந்து கடத்தி கொண்டு வந்து வச்சிருக்கிறாங்க அப்படின்னு அந்த லெவலுக்கு இன்னைக்கு நடந்திருக்கு. இப்படின்ட்டு இவ்வளவு பெரிய ஒரு பொய்த்தனத்தை உண்மைப்படுத்தும் விதத்துல பல கேவலமான மனிதர்கள் என்ன பண்றாங்க, இருக்கத்தான் செய்யறாங்க. பெண்களை மயக்கி அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி முதல்ல பொதுவா சொல்லுவாங்க இல்லையா, நம்ம ஒருத்தவங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்லி எத்தி வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அதுல வந்து சரியா இருக்கோமான்னு பார்க்கணும். அப்போ முதல்ல நீ எங்களை சொல்றதுக்கு முன்னாடி நீ முதல்ல அந்த விஷயத்துல யோகியமா? அவ்வளோ அயோக்கியத்தனத்தை தான் மேல வச்சுட்டு இன்னைக்கு பெண்களை மயக்கின்னு சொல்றியே, அப்ப நீ வந்து எவ்வளவு ஆண்களை மயக்கி இருக்க அப்படின்னு நாங்க சொன்னா அது நீ தான் என்ன பண்ண முடியாது, ஊர்ல தலை காட்ட முடியாத அளவுக்கு நீ இருப்ப. நான் என்னுடைய உயிரை காப்பாத்துக்கிறதுக்கு இதுக்கு மேல என்னால இருக்க முடியாது, என்னோட உயிரை நான் காப்பாத்திக்கிட்டு இதுக்கப்புறம் என் வாழ்க்கையை நான் பாதுகாத்துக்கிறேன் அப்படின்ட்டு வெளியே வந்தது உனக்கு வந்து ஊர் முன்னாடி வந்து பதில் சொல்ல முடியல, ஊருக்கு தலை காட்ட முடியல அப்படின்னு சொல்ற நீ உன்னுடைய சகோதரியா இருக்கக்கூடிய அவ ஆலிமா அப்படிங்கிற ஒரு போர்வையில சுத்திட்டு இருக்கக்கூடிய ஒரு கேவலமான ஒரு ஜென்மம் அவ செஞ்ச. இப்ப பெண்களை மயக்கி எங்களுக்கு சொல்றதுக்கு முன்னாடி நீங்க முதல்ல ஒழுங்கான்னு பாருங்க. அவ எத்தனை ஆண்களை அவ மயக்கி இந்த மதரசா காண்டியும் பல அவனுடைய சுய தேவைக்காண்டியும் எவ்வளோ ஒரு கேவலமான விஷயங்களை பண்ணியிருக்கா அப்படின்னு நான் இப்ப பட்டியலிட்டேன் அப்படின்னா உன்னால இதுக்கப்புறம் தான் என்ன பண்ண முடியாது, ஊர்லயும் சரி எவன் முன்னாடியும் சரி தலை காட்ட முடியாத அளவுக்கு அசிங்கப்பட்டு போவ. காரணம், இப்ப நீ வந்து உங்களுடைய குடும்பம் புதுக்கோட்டை எந்த ஒரு விஷயத்த அவதூறான விஷயங்களை பரப்புனாலும் கூட புதுக்கோட்டை குடும்பத்தினர்கள் இப்படிக்க பாதிக்கப்பட்ட புதுக்கோட்டை குடும்பத்தினர்கள் பெண்ணின் குடும்பம் இப்படின்னு சொல்றியே. அப்போ இந்த ஒரு விஷயங்களை கொண்டு வந்தா நீ என்ன சொல்லுவ? அப்போ உன்னால தலை காட்ட முடியுமா? உண்மையாலே ரோஷம் உள்ள ஆம்பளையாவும் ரோஷம் உள்ள பொம்பளையாவும் இருந்திருந்தா நான் எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து உங்க குடும்பம் முக்கியம் அப்படின்னா இன்னைக்கு நீங்க இந்த அளவுக்கு இவங்க கூட வந்து சப்போர்ட்டுக்கு நிக்க மாட்டீங்க, யாரும் நிக்க முடியாது. அந்த அளவுக்கு கேவலமான ஒரு ஜென்மமா இருக்கா. ஆனா எவ்வளவு சொல்லியும் உங்களுக்கு என்னதான் தெரியுது, அவ ஒரு மிகப்பெரிய ஒரு பரிசுத்தமான ஒரு சூஃபியா தான் தெரியுறா, உங்களுடைய சகோதரி. அப்ப நீ வந்து எனக்கு தாய் மாமாவா இருக்கிறதா சொல்லி ஊர்ல பரவிட்டு இருக்க. நீ அப்ப தாய் மாமாவா இருக்கிற உன்னுடைய குடும்பத்து பிள்ளை, உன்னோட சொந்த பிள்ளை, என் சொந்த பிள்ளை போல நான் உன்னை பாத்துக்கிறேன், என் மகளுக்கு அடுத்து நீ அப்படின்னு சொல்ற வாய் எந்த தைரியத்துல நீ வந்து அப்ப வந்து போஸ்டல் இந்த மாதிரி அவதூறான விஷயங்களை பரப்புற? எந்த நோக்கத்துல நீ வந்து முகமே தெரியற அளவுக்கு பரப்புற? என்ன, அதாவது எனக்கு உதவி செய்யக்கூடியவங்களையும் அசிங்கப்படுத்தணும் அப்படின்னு உன்னுடைய நினைப்புல என்னையும் சேர்த்து தானே நீ என்ன பண்ண, முகத்தை தெரியற மாதிரி எல்லாருமே பார்க்கட்டும் அப்படிங்கிற அளவுக்கு அந்த அசிங்கமான அவதூற பரப்ப விட்ட. இதுல நீ என்ன சொல்ற? நேத்து 10/7/2026 வெள்ளிக்கிழமைன்னு யோசிக்காம கூட உங்களுக்கு என்ன தோணுது, கேஸ் போடணும். ஏன்னா அந்த வெள்ளிக்கிழமை தான் இந்த வீட்டுல ஆண்கள் இல்லாத சமயம் வந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம், பிள்ளைய கூட்டிட்டு போயிடலாம், இல்லைன்னா ஏதாவது பிரச்சனை பண்ணா யாரும் கேட்கறதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு தைரியத்துல ஒரு பொட்டத்தனத்துல நீங்க செய்யக்கூடிய விஷயம் இது. உங்களுக்கு உண்மையான தைரியம் தான் என்ன பண்ணணும், ஆண்கள் இருக்கும் போது நேர்ல வரணும், அதுதான் உண்மை. அதை விட்டு போட்டு கண்டவன்ட்டு போய் நிக்கிறது, ஆளுங்க இல்லாத நேரத்துல உன் பிரச்சனையே பண்றது, இது வந்து நீ முழுக்க என்னதான், நீ முதல்ல சரியில்லாத யோக்கியமே இல்லாத ஒரு தனத்துல இருக்க. அப்போ நேத்து வெள்ளிக்கிழமை அன்னைக்கு கமிஷனர் ஆபீஸ்ல இருந்து அழைக்கும் போது என்ன சொல்ற, என் பிள்ளை மாதிரி பாத்துக்கிறேன் அப்படின்னா
இப்போ என்னதான் சொல்ல போனாலும் இப்ப நமக்கு உதவி செய்யறாங்க போலீஸா இருந்தாலும் கூட அவங்களுக்கு வரக்கூடிய அந்த ரோஷம் கூட உனக்கு இல்லையே. அவங்க என்ன கேக்குறாங்க, உன்கிட்ட என்ன கேள்வி கேட்டாங்க நீ இப்படி சொல்லும் போது? உன் பிள்ளையா இருந்தா இன்னைக்கு நீ வந்து அந்த போஸ்டர் நீ பரவிட்டுருப்பியா? எப்படி உன் குடும்பத்து பிள்ளைன்னு நீ சொல்ற, அப்ப இந்த பிள்ளையோட முகம் மட்டும் எப்படி தெரியற மாதிரி நீ வந்து போஸ்டர் வெளியே விட்ட அப்படின்னு கேட்கும்போது, நான் வெளியே விடல, அந்த தௌஹீத் கூட்டம் தான் என்ன பண்ணாங்க, டிஎன்டிஜே தான் வெளியிட்டாங்க, அந்த கூட்டம் தான், நாங்க பண்ணல, அவங்கதான் செஞ்சாங்க, நீ கமிஷனர் முன்னாடியே சொன்ன, அது எல்லாரும் கேட்கதான் செஞ்சோம். அப்போ அவங்க வெளியிட்டாங்க அப்படின்னா உனக்கு எங்க போச்சு வாய்? உன் குடும்பத்துக்குள்ள தானே சொல்ற, அப்ப உனக்கு எங்க போச்சு வாய்? ஏன் அவங்க வெளியிடும் போது என்ன பண்ணிட்டு இருந்த, பூ பறிச்சுட்டு இருந்தீங்களோ? அப்போ அவ்வளோவா இவ்வளவு நடந்திருக்குன்னு தெரியும். அப்ப நீங்க அவங்கதான் செஞ்சிருக்காங்க, டிஎன்டிஜி தான் செஞ்சாங்க, நாங்க எதுவும் பண்ணல, அவங்கதான் செஞ்சாங்க, நாங்க எதுவும் பண்ணல, அப்ப நீ எதுக்கு முதல்ல அவங்ககிட்ட போய் நிக்கிற? உனக்கு தைரியம் தான், நீ நேர்ல வரணும். அப்ப போற, அப்ப அவங்களுக்கும் உனக்கு என்ன தொடர்பு? என்ன 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 அவங்களுக்கும் உனக்கு என்ன ஒரு சம்மந்தம்? தைரியம் இல்லாத அந்த கமிஷனர் கேக்குறாங்க உன்கிட்ட, அப்ப அவங்கள்ட்ட உன்னால பதில் சொல்ல முடியுதா? பதில் சொல்ல முடியல தானே? அவ்வளோ கேவலமான விஷயத்த, அயோக்கியத்தனத்தை நீ வச்சுட்டு யோகியம் மாதிரி வந்து நின்று பேசுறதுக்கு மட்டும்தான் உங்களிடத்துல அந்த பேச்சு, அந்த வாய் மட்டும்தான் என்ன பண்றீங்க, ஊர் உலகத்தை ஏமாத்திட்டு இருக்கிறீங்க. அந்த வேலை எங்கள்கிட்ட ஆகாது. ஏன்னா நீங்க என்னெல்லாம் இன்ன வரைக்கும் அசிங்கத்தனத்தை நீங்க பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிற விஷயத்த, உங்களோட கண்ணியத்தை காப்பாற்றணும்னா நாங்க இவ்வளவு நாள் பொறுமை போயிட்டு இருந்தோமே தவிர, எங்களுக்கு பயமோ இல்ல வந்து எங்களுக்கு வந்து நாங்க வந்து எந்த ஒரு தவறோ செஞ்சுட்டு உட்காரக்கூடிய ஒரு ஆட்களா இல்ல. உங்களுடைய கண்ணியத்தை காப்பாற்றணும் அப்படின்னு இத்தனை நாள் நாங்க முயற்சி பண்ணோம். நீங்க ஏன் அவளை கஷ்டப்படுறீங்க? வேண்டாங்கிற அளவுக்கு நீங்களே என்ன பண்ணிட்டீங்க, உங்க கண்ணியத்தை இழந்துக்கிட்டீங்க. அதுக்கு நாங்க ஒண்ணும் பொறுப்பு கிடையாது. அந்த பொம்பளை தாயன்னு கூட சொல்ல முடியாத அந்தஸ்துல இல்லாத அவளுக்கு நீ போய் சப்போர்ட்டா நிக்கிற நீனு, குடும்பத்து பிள்ளை, நீ வந்து குழந்தை, நீ வந்து சின்ன, என் மகளுக்கு அடுத்து நீ தான் இப்படின்னு சொல்ற நீ எப்படி அவளுக்கு நீ போய் சப்போர்ட்டா நிக்கிறப்போ? உன் தங்கச்சி தானே அவ, நீ எனக்கு தாய் மாமா தானே, அப்போ தங்கச்சியா இருந்தாலும் அவளுக்கு நீ மாமா வேலைதான் பாப்பியோ? அவ்வளோ கேவலமான ஒரு ஜென்மம். அவ செய்யறது, அவ இன்னொருத்தவங்க கூட போய் கள்ள தொடர்புல இருக்கிறது, இதெல்லாம் அவங்களுக்கு அசிங்கமா தெரியல. எனக்கு வந்து இதுக்கு மேல அவங்க இந்த மாதிரி ஒரு கேவலமான கூட்டத்துல இருக்கிறதுக்கு பதிலாக நான் நல்லபடியா வெளியே வந்து இதுக்கப்புறம் என் வாழ்க்கைய பாத்துக்க தெரியும் அப்படின்னு நான் வந்தது உனக்கு ஊர்ல தலை காட்ட முடியலையோ? இவ பண்ணதை நான் சொன்னா என்ன பண்ணுவீங்க? குடும்பத்தையே ஒதுக்கி வச்சிருவாங்க. இவ்வளவு கேவலமான குடும்பமா அப்படின்ட்டு ஊர் உலகமே. எங்க போய் எந்த முட்டு சந்தில போய் முட்டிப்ப? நீனு எங்களை சொல்றதுக்கு முன்னாடி நீங்க முதல்ல யோகியமான்னு பாக்கணும். அப்போ அவ்வளவு குறையும் தனக்குள்ள வச்சுட்டு நீங்க என்ன பண்றீங்க, அவ்வளோ அவதூற பரப்பிட்டு இருக்கிறீங்க. இப்ப அவ செஞ்சதை நான் பட்டியல் லிஸ்ட சொல்லிட்டே போலாம். என்னெல்லாம் பண்ணிருக்கா, எவ்வளவு கேடு கட்டவ, எவ்வளவு அசிங்கமானவன் லிஸ்ட் போயிட்டே இருக்கும். அதெல்லாம் சொல்றதுக்கு அல்லாஹ் அக்பர். நம்ம இப்போ அதுல முடிஞ்ச அளவு உங்களுக்கு என்னால சொல்ல முடியல, அவ்வளவு அசிங்கத்தை வெளியே சொல்ல முடியல, அவ்வளவு அசிங்கம் தான் பண்ணிட்டு இருக்கா. முடிஞ்ச அளவு உங்களுக்கு ஏன்னா தெரியணும், எல்லாருக்கும் அந்த விஷயங்களை தெரியணும். இவ்வளவு நாங்க கண்ணியத்தை பாதுகாக்கணும்னு தான் நினைச்சோமே தவிர நாங்க பயப்படவோ ஒதுங்கவோ கிடையாது. அப்போ நான் என்னுடைய சிறு பிரயாரத்துல இருக்கும்போது, சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுதுல இருந்தே யாரா இப்ப இந்த காலத்திலயும் சரி, ஒரு சின்ன பிள்ளைன்னு கிடையாது, எல்லாருக்குமே மெச்சூரிட்டி இருக்கதா செய்யுது. ஒருத்தவங்க செய்யற தவறா தப்பான்னு அதுக்கு வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் பண்ண முடியாதே தவிர, ஆனா இங்க என்ன நடக்குதுங்கிறது எல்லாருக்கும் புரியதான் செய்யும். ஒரு சின்ன பிள்ளையா அவ போய் சொல்லுவான்னு நம்ம சொல்ல முடியாது, அவங்களுக்கு புரிஞ்சுக்கக்கூடிய தன்மை இருக்குது. இவ அப்பட்டமாவே செய்யும் போது யாரா இருந்தாலுமே அவ செய்யற தப்புன்னு தானப்பா தெரியும். அப்ப நீ சின்ன பிள்ளையில போய் சொல்ற அவதூறு சொல்றன்னு உன்னால சொல்ல முடியாது. இன்ன வரைக்க நான் கண்ண இருக்க அவ செஞ்ச அசிங்கமான செயல தானே நான் சொல்றேன். என்னிடத்துல நான் சொல்றேன்னா உறுதியா சொல்றேன், நான் கண்ண இருக்க பார்த்திருக்கேன். உங்களிடத்துல ப்ரூஃபோட முன் வைக்க முடியாத விஷயங்கள் எல்லாம் என்னோட மனசாட்சிக்கு தெரியும். அதுவும் இல்லாம நாங்க ப்ரூஃபோட நிரூபிக்கவும் தயார் தான். அப்போ சின்ன வயசுல இருந்தே பார்க்க போனா, எவன் ரோட்ல போனவா இருந்தாலும் சரி, கண்ணுங்க எவன்னா கண்டவன் எல்லாம் என்ன சொல்லுவாங்க, அந்த ஒரு அஃபேர் வைக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்திலே வாழக்கூடிய ஒரு கேவலமான ஜென்மம் அவ. புருஷன் இருக்கும் போதே தன்னுடைய கணவர் வீட்டுல இருக்கும் போதும் சரி, வீட்டுல இல்லாட்டா எல்லாம் அவ்வளவுதான், வீடா இருக்காது. இப்போ கணவர் இல்லாத நேரத்துலதான் அவ வேலையை பாக்குறது, அவன் கூட ஆரம்பிப்ப.
நைட் நேரம், அதுவும் நைட்டு நேரம் தான். யாராவது ஒருத்தன் இல்லாட்டா இன்னொருத்தன் நைட்டு பேசணும், இன்னொருத்தன் இல்லாட்டா இன்னொருத்தன் நைட்டு பேசணும். இப்படின்னு அந்த நைட்ல என்னதான் அவங்களுக்கு அந்த ஒரு விதமான சைக்கோ ஆயிட்டாங்களா, அந்த அளவுக்கு அந்த நைட்டு யார்ட்டையாவது பேசணும், யார்ட்டையாவது பேசிட்டே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி வந்துருச்சு. முதல்ல என்னோட மென்டாலிட்டியை செக் பண்றதுக்கு முன்னாடி அவங்கள முதல்ல செக் பண்ணணும். அவங்க தான் என்னது முழுக்க ஒரு எப்படி சொல்றது, சொல்ல முடியல நம்மளால. அவ்வளவு அசிங்கமான விஷயங்கள் அந்த காம வெறியோட தெரியக்கூடிய ஒரு ஜென்மமா இருக்கிறாங்க. இவளெல்லாம் தாயினே சொல்ல முடியுமா? முதல்ல தாயிங்க அந்தஸ்து, தாயிங்கிற இதெல்லாம் அவ எப்பயோ இழந்து அதெல்லாம் எத்தனையோ வருஷம் அங்கே ஆயிடுச்சு. அப்போ ஒரு பொம்பளையா பார்த்து அவ செய்யற அநியாயத்தை முதல்ல உணரணும் எல்லாரும். அவளுக்கு துணை போறவங்க எல்லாருமே கண்டிப்பா மறுமையில அநியாயம் படி போய் நிற்கும் பொழுது நீங்க எல்லாரும் பதில் சொல்லிதான் ஆகணும். எல்லாருமே அவ செய்யக்கூடிய அநியாயத்துக்கு துணை போயிட்டு இருக்கிறீங்க. அப்போ இந்த விஷயங்கள்லாம் சொன்னேன். உங்களால இந்த துன்யாவிலையாச்சும் ஒழுங்கா உருப்படியா வாழ முடியுமா? இல்ல கேட்கறவன்ட்ட போய் பதில் சொல்ல முடியுமா? அவ்வளவு அசிங்கம் பண்ணி வச்சிருக்கா. சின்ன வயசுல இருந்து ஒரு முறை ட்ரெயின்ல போகும்போது ஏதாவது ஒரு கேரளாக்காரன்கிட்ட இருந்து கான்டாக்ட் வாங்கி அவனிடத்துல நைட்டு பேசாத வார்த்தைகள் இல்ல, பேசாத கதைகள் இல்லை. எது ஆனாலும் ஆகுனாலும் வீட்டுல தந்தைங்கிற அந்த ஆள் இல்லாத நேரத்துலதான் என்ன பண்றது, அந்த போன் எடுத்து உடனே ஆரம்பிச்சிடுறது. நைட்டு ஃபுல்லா பகல் ஃபுல்லா எல்லா நேரத்துலயும் பேசுறதுக்கு. அது பின்ன அப்புறம் கும்பகோணத்துல போய் செட்டில் ஆகும் போது அங்கேயும் அப்படிதான். இந்த கொரோனா டைம் வந்தோட்டி அதுல இருந்து போன்ல எல்லாம் மூழ்க ஆரம்பிச்சிட்டா. அவ்வளவு அசிங்கத்துல கொரோனா. அவ்வளவு வேற என்ன, செல்ல விட்டா வேற என்ன வெளி இருக்கு? அப்ப அந்த வீட்டை விட்டு வெளியும் போக முடியாது, வேற யார்ட்டையும் போய் வெளியே போயும் பேச முடியாது. அப்ப வீட்டுக்குள்ளேயே தான் கிடக்கணும். அவளுக்கு செல்லுன்னு ஒண்ணு கிடைச்சிடுச்சு. இன்ன வரைக்கும் நான் சொல்லுவேன், உறுதியாவும் சொல்ல முடியும், அந்த அப்படிப்பட்டவங்க எல்லாரும் மேலையும் அவங்க எல்லாம் கண்டவனுங்க. அவங்களும் என்னதுதான் அவங்களும் அசிங்கமான ஒரு ஜென்மங்கள் தான். அதனாலதானே ஒரு அசிங்கத்துல வந்து போய் இன்னொரு அசிங்கம் செய்யறது. இப்போ அவங்க மேல ஒரு பின்ன இந்த பொம்பளை வந்து பழிய தூக்கி போடும் போது அவங்க என்ன பண்றாங்க, ஈஸியா இல்லப்பா அப்படின்னு நவந்து போயிடுறது. இந்த பொம்பளை பெண்ணுங்கிற அந்த ஒரு காரணத்தை வச்சுட்டு தான் இவ்வளோ விஷயத்தையும் தைரியமா பண்ணிட்டு இருக்கா. ஒரு பெண் ஒரு ஆண் மீது ஒரு சின்ன தவறுன்னு சொல்லி கையா காட்டினாலே அந்த ஆண் பாவம், அவ்வளவுதான். அந்த ஆணுடைய வாழ்க்கை டோட்டலா க்ளோஸ் ஆயிரும். அந்த ஒரே ஒரு விஷயத்த மட்டும் வச்சுட்டு இவ ஆடாத ஆட்டம் இல்லை. அவ செஞ்ச இவ்வளோ பெரிய அசிங்கத்தையும் இன்னும் நிரூபிக்கிறதுக்கு எத்தனை ஆண்கள் இருக்கதான் செய்யறாங்க. ஏன்னா அவங்க எல்லாருமே குடும்ப ஆண்கள். அவங்க நிரூபிக்க சொன்னாலும் அவங்க நிரூபிப்பாங்க. இவ என்னதான் ஆட்டம் போட்டா குடும்பத்தை கலைக்க பாப்பா. அந்த அளவுக்கு ஒரு சைத்தானான ஒரு என்ன சொல்றது, அவ்வளோ ஒரு கேவலமான ஜென்மம், அசிங்கமான ஈன பிறவி, ஈனத்தனத்தோடைய மறுபிறவி என்பது எங்களுக்கு அவதான். இப்படி சொல்ல போனாலும் சொல்ல முடியல. அந்த அளவுக்கு ஒரு கேவலமான ஜென்மம், ஈனத்தனத்தோடைய மறுபிறவியே அவதான். இதுக்கு மேல அவளை என்ன சொல்ல முடியும்? நம்ம புதுசாதான் என்ன பண்ணணும், வார்த்தைகளை கண்டுபிடிச்சு இன்னும் அவளை எப்படியெல்லாம் அவளை சொல்ல முடியும், கிளாரிஃபை பண்ண முடியும்னு சொல்லலாம். இப்போ அந்த அளவுக்கு ரொம்ப கேவலமான ஒரு ஜென்மமா இருந்துட்டு இன்னைக்கு எப்படி தலை காட்ட முடியுது? ஏன் அவளுடைய அசிங்கம் வெளியே வராதனாலயா? அந்த ஒரு தைரியத்தினால இருக்கிறாளோ? இனிமே பொறுக்கணும் அப்படிங்கிற காலம் எங்களுக்கு கிடையாது. அப்போ வரிசையா அவ என்னென்ன தவறுகள் செஞ்சா, என்னென்ன தவறுகள்ல வந்து அவ நிக்கிறா, அவ எவ்வளவு தைரியத்துல அவ பண்றா அப்படிங்கறது எல்லாம் நான் சொன்ன வெளியே வந்ததுக்கு அப்புறம் உங்களால எப்படி ஊர் முன்னாடி தலை காட்ட முடியும்னு பாப்போம். நாளை பின்ன அவ்வளவு கேவலமான கூட போய் துணை நிக்க தெரியுற உங்களுக்கு கடைசி வரைக்கும் என் பக்கத்து சப்போர்ட்டுக்கு யாருமே வரல. இப்ப எந்த ஒரு தைரியத்துல எந்த ஒரு மூஞ்ச வச்சுக்கிட்டு நான் உனக்கு தாய் மாமா, என் கூட வந்துட்டு நான் உன்னை பாத்துக்கிறேன், நான் உனக்கு பெரியம்மா, நான் உனக்கு பெரியத்தா, நான் வந்து உனக்கு அண்ணன் தங்கச்சி இப்படின்னு எந்த ஒரு இந்த சொந்த பந்தத்துன்னு வந்து நிக்கிறீங்க? ஒரு அசிங்கமே இல்லாம, ஒரு வெக்கமான சூடு சொரணே இல்லாம எந்த ஒரு மூஞ்ச வச்சுட்டு வந்து நிக்கிறீங்க? அப்போ அவ்வளவு யோக்கியமான ஆளா இருந்தா, ஒரு நல்ல ஒரு கணவனா இருந்தா அந்த ஆளு என்னைக்கோ அவளை திருத்திருக்கணும். இல்ல உண்மையால சூடு சொன்ன இருந்த ஒரு ஆளா இருந்தா என்னைக்கோ இப்படிப்பட்டவ கூட இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், வேற வாழ்க்கையே இல்லைன்னா எங்கேயாவது போயிடலான்னு கூட போயிருப்பாங்க. ஏன்னா இந்த பொம்பளைய விட்டா வேற வழி இல்லை. அவன் குடும்ப சைடும் போக முடியாது, அந்த ஆளுக்கு வேற எங்கிட்டும் போக முடியாது. அவ என்ன பண்றா, அசிங்கம் பண்றாளா, பண்ணட்டும். அது வந்து ஒரு பெரிய விஷயமாவே தெரியறது இல்ல. காரணம் நீயுமே ஒரு அசிங்கம் தான், நீயுமே பண்ணாத வேலை இல்லை, சொல்லாத விஷயங்கள் இல்லை.
வாயை திறந்தாலே உனக்கு வாயில இருந்து வர்றது 5ஆம் களிமா 6ஆம் களிமா தான். அவ்வளோ வாயை திறந்தாலே அவ்வளோ அசிங்கமான வார்த்தைகள் தான் பேசக்கூடிய ஒரு நபர். இப்ப அவெல்லாம் தகப்பனா? இப்போ எவ்வளோ ஒரு அசிங்கமான ஒரு குடும்பமா இருந்துட்டு இன்னைக்கு தைரியமா உங்களால வந்து நிக்க முடியுது? எந்த மூஞ்சி வச்சுட்டு வந்து நிக்கிறீங்க? அங்க நேத்து கேட்ட கமிஷனர் ஆபீஸ்ல கேட்ட அந்த போலீஸார் கேட்ட ஒவ்வொரு அவங்களுக்கு இருக்குது அந்த ஒரு உரைக்குது. அவங்களுக்கு என்னடா இப்படியெல்லாம் பண்ணி வச்சிருக்காங்களே ஒரு 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 பிள்ளைய. இப்ப நீங்க அந்த சார் கேட்கணும், நீ இவெல்லாம் ஒரு தாய்மாமாவா, இவெல்லாம் ஒரு குடும்பமா அப்படின்ட்டு. நீ வந்து ஈஸியா என்ன பண்ற, நாங்க அந்த விஷயத்த பரப்பவே இல்லை, எல்லாம் டிஎன்டிஜே தான் பண்ணாங்க அப்படின்னு அவங்க மேல தூக்கி பழி போடுற கமிஷனருக்கு முன்னாடியே. அப்போ ஆளுக்கு தான் பண்ணலன்னு சொல்லி நீங்க இன்னும் கொஞ்சம் அசிங்கப்பட்டு தான் போறீங்களே தவிர நீ தப்பிக்கணும்னு மட்டும் நினைக்க கூடாது. இதுக்கு அடுத்தும் இவ என்னென்ன கேவலமான விஷயங்களை பண்ணியிருக்கா அப்படின்ட்டு ஆலிமா அப்படிங்கிற ஒரு போர்வையில அவ செஞ்சிருக்க எல்லா அயோக்கியத்தனமும் வெட்ட வெளிச்சத்துக்கு என்ன ஆகும், கூடிய சீக்கிரத்துல வெளியே வரும். இன்னமும் ஆதாரத்தோட பயங்கரமான அவ என்ன செஞ்சாலோ அதெல்லாம் யாருக்கு உங்களுக்கு எல்லாம் காது கொடுத்து முதல்ல கேட்க முடியுதான்னு பாருங்க. அப்படி கேளுங்க, கண்டிப்பா நான் எல்லாரும் கேட்கணும். அப்பதான் அவ செஞ்ச அந்த அசிங்கத்தனம் எல்லாருக்கும் தெரியும். அவ உண்மையிலேயுமே யோகியமா இருந்தா இனிமே அவ என்ன பண்ண மாட்டா, எந்த ஒரு வழிக்கும் வரமாட்டா. அவ்வளவு அசிங்கமான ஒரு பெண்மணியா இருந்துட்டு ஒரு குடும்பத்துல அந்த ஒரு குடும்பமாவும் இருந்துட்டு ஒரு குடும்பமே இருந்து இயக்கி செயல்படுறாளே, அது மட்டும் எப்படி? அல்லாஹ் அக்பர். இன்ஷால்லா இதோடைய முழு பதிவும் கூடிய சீக்கிரத்துல வெளியே வரும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.